உங்களில் நிறைய பேர் வந்து கிரெடிட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்கே வராமல் இருக்கும். ஆனால் எனக்கு பாருங்களேன், கேஷ்பேக் வந்து எவ்வளோ வந்திருக்குன்றத பாருங்கள். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து தினம் தினம் வந்து எனக்கு கேஷ்பேக் வரும். அதாவது நான் வந்து கிரெடிட் அப்ளிகேஷன் ஒரு நாளைக்கு 3 வாட்டியாக நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் பாருங்கள் எனக்கு எவ்வளோ கேஷ்பேக் வந்திருக்குன்னு. ஆனால் சில பேருக்கு வந்து வரதில்லை. அது ஏன் ரீசன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் வந்து ரூபே கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த கிரெடிட் அப்ளிகேஷனில் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி ஆட் பண்ண உடனே நான் வந்து கடைக்கு போய்ட்டு ஏதாவது டீ சாப்பிட்றேன், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னா, நான் உடனே ஜிபே பண்ணுற மாதிரி கிரெடிட் அப்ளிகேஷன்லேருந்து ஸ்கேன் பண்ணுவேன். ஸ்கேன் பண்ணுறப்ப வந்து நான் ரூபே கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறதுனால அதுலேருந்து தான் பேமெண்ட் போகும். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து எனக்கு வந்து கேஷ்பேக் வந்து அதிகமாக வருது. ஸோ அப்படின்னா அந்த மெயின் ரீசனே பாருங்கள், கிரெடிட் இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ கண்டிப்பான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 வாட்டி ஒரு நாளைக்கு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 3 வாட்டியாவது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடச்சிது. ஸோ வந்து உங்கள்கிட்ட வந்து ரூபே டைப்பில் கிரெடிட் கார்டு இல்லைனா தயவுசெய்து நீங்கள் இந்த அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே கூட நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க்கில் ரூபே கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து உங்களுடைய கிரெடிட் அப்ளிகேஷனில் ஆட் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் ஜிபே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.